வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஒரு முக்கியமான சில உலக செய்திகளை பார்க்கலாம். முதல்ல அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கி சூடு. இந்த சம்பவத்தை அமெரிக்க துப்பாக்கி சூடு ஏன் பேசுறேன் அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு வருஷத்துக்கு 16,000 பேர் 16,000 துப்பாக்கிகளால் சுட்டு கொல்லப்படுகிறார்கள். காரணமே இன்றி, எதிரிகள் இன்றி யாரோ ஒருவரால் அவனுடைய துப்பாக்கி வெறிக்கு பலியாகிறாங்க. 16,000 பேர். தற்கொலை செய்பவர்கள் எண்ணிக்கை துப்பாக்கியில் சுட்டு இதை விட 2 மடங்கா இருக்கும் அமெரிக்காவில். தொடர்ச்சியாக பள்ளி பிள்ளைகள் கூட துப்பாக்கியில் சுடப்படுறாங்க. இதை கேட்டா அமெரிக்காவில் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. துப்பாக்கி வைத்திருப்பது அந்த மக்களின் சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தைக்காக தான் இந்த துப்பாக்கி சூட பேசுறேன். சுதந்திரம் ரொம்ப முக்கியம். ஃப்ரீடம், எல்லாத்துலேயுமே ஃப்ரீடமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். பேச்சுக்களில், செயல்களில், சிந்தனைகளில், உணவுகளில் சுதந்திரம் இருக்கணும். ஆனால் எதில் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பதில் நிச்சயமான அளவுகோல் இருக்கணும். இப்போ துப்பாக்கி வைத்திருப்பது சுதந்திரம் என்று சொன்னால், அந்த வெறியர்களால் 16,000 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி எண்ணற்ற பேர் காயம் அடைகிறாங்க. அப்போ அவர்களுடைய வாழ்க்கைக்கு, அந்த வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. அதுக்கு யார் பதில் சொல்வாங்கன்னா, எந்த வித பதிலும் இருக்காது. சுதந்திரம் என்பதில் நிச்சயமான அளவுகோல் இருக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த துப்பாக்கி சூடு பேசுகிறேன். சனிக்கிழமை அமெரிக்கா நேரத்தில் மதியம் 2:30 மணிக்கு அமெரிக்காவுடைய ஒரு மாநிலம், ஸ்டேட், இதாகோ அப்படிம்பாங்க, அதில் உள்ள ட்வின் ஃபால் அப்படிங்கிற நகரத்தில் இன் அவுட் அப்படிங்கிற பர்கர் வியாபாரம் செய்கின்ற மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட், அங்கே தான் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. துப்பாக்கியில் சுட்டவன் வெள்ளை மனிதனாக இருக்கிறான். ஒரு கருப்பு டிஷர்ட்டும் ப்ளூ கலர் ஜீன்ஸும் போட்டிருந்தான். ஒரு இளமை வாலிபன் சொல்லலாம். சர்வசாதாரணமாக முதல்ல கை துப்பாக்கியில் சுடுவது போல தெரியுது. அதுக்கப்புறம் அவனுடைய காருக்குள்ள போய் பின்னாடி இருந்து பாதி தானியாங்கி இயந்திர துப்பாக்கிம்பாங்க. இயந்திர துப்பாக்கினா மடமடன் சுட முடியும், ஒவ்வொரு குண்டா சுடவே முடியாது. அதுதான் முழு இயந்திர துப்பாக்கி, மிஷின் கன் அப்படிங்கிறது. செமி மிஷின் கன், செமி ஆட்டோமேட்டிக்னா மடமடனும் சுடலாம், தனித்தனி குண்டுகளாகவும் சுடலாம். அப்படி ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ரைஃபிளை கையில் எடுக்கிறான். ஒரு 5 குண்டுகளை சுடுவது போல தெரியுது. ஒரு டெஸ்லா கார் நிற்குது. டெஸ்லா காருக்கு முன்னால நின்று, பக்கத்தில் நின்று அதில் கண்ணாடியில் சுடுறான். 4 தோட்டாக்கள் கண்ணாடியை உடச்சிட்டு உள்ள போறது நல்லா தெரியுது. உள்ளுக்குள் யார் இருந்தாங்க என்னன்னு தெரியல. அவன் வெளியிருந்து துப்பாக்கியில் சுட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் போய் துப்பாக்கி எடுத்து சுத்திட்டு இருக்கான். அந்த பகுதியில் இருந்த இன்னொரு வாலிபன், அவன் வந்து கை துப்பாக்கி வைத்து அவனை குறிபார்த்து, அதாவது துப்பாக்கியில சுட்டு கொண்டிருந்த அந்த மர்ம மனிதனை பார்த்து துப்பாக்கியில் சுடுறான். மொத்தமாக 3 பேர் பலி என்று சொல்லப்படுது, அந்த இயந்திர துப்பாக்கியால் சுட்ட பயங்கரவாதி உட்பட. இதுக்கு பின்னால மத ரீதியான காரணங்கள் இருக்கான்னு தெரியல. ஏன்னா பாதிப்படைந்தவர்களுடைய பெயர்கள் மற்றும் அவருடைய விவரங்கள் இதுவரைக்கு அமெரிக்காவில் சொல்லலை. யார் மரணம் அடைஞ்சாங்கன்னு தெரியாது, யார் அந்த துப்பாக்கியில் சுட்ட பயங்கரவாதி யாருன்னு தெரியாது. இதுக்கு பின்னால மதங்கள்லாம் இருக்கான்னு சொல்லி நான் மதங்களை குறை சொல்ல விரும்பல. துப்பாக்கி சூடு சம்பவத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா சுதந்திரம் என்பதற்கான அளவுகோல் நிச்சயமா வேணுங்கிறதுனால. அந்த 3 பேர் பலி, 7 பேர் மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க, சீரியஸா இருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் அந்த பயங்கரவாதி, துப்பாக்கியில் சுட்ட பயங்கரவாதியும் ஒருத்தன். எந்த வித இலக்குகள் இல்லாம கண்ணா பின்னான்னு சொல்றத பார்க்க முடியுது. இந்த அமெரிக்காவுடைய இந்த சுதந்திர சிந்தனைகள் தான் இந்தியாவுக்குள்ள ஊடுருவோம். அமெரிக்காவில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருப்பாங்க, நம்ம அதுக்கு பின்னால் இருப்போம். ஆனால் படிப்படியாக அந்த செயல்கள், அந்த சிந்தனைகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவும். நிச்சயமா என்னால் சொல்ல முடியும். இஸ்ரேலில் இருக்கும்போது ஜெர்ரி ஸ்பிரிங்கர் ஷோ அப்படின்னு நினைக்கிறேன், அமெரிக்காவில் நடக்கும். முழுவதுமாக நிர்வாணமாக, அது பொதுமக்களுக்கான காட்சி, பொதுமக்கள் பங்கெடுத்துக் கொள்வாங்க. 2 தரப்பு குடும்பங்கள் வந்து அவங்க பிரச்சனையை பேசுவாங்க. முழு நிர்வாணமாக, திடீர்னு ட்ரெஸ் அத்தனை ஆடையும் கழட்டிடுவாங்க. கள்ளக்காதல் பிரச்சனையை பேசும்போது
இரண்டு தரப்புமே பெண்ணும் சரி ஆணும் சரி முழு நிர்வாணமா நிற்பதை பார்த்திருக்கிறேன். இஸ்ரேல்ல அந்த நிகழ்ச்சியை தடை பண்ணாங்க. இஸ்ரேல் வந்து முற்போக்கு நாடு, அவர்களே தடை செய்யும் அளவுக்கு அந்த அளவுக்கு ஆபாசம். இது நான் பேசுறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இஸ்ரேல் இருக்கும்போது நடந்தது. ஆனா இப்போ அதை ஒட்டிய சம்பவங்கள் தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மை. அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதை போன்ற விஷயங்கள் தான் அலசுறாங்க. இந்த லட்சுமி நாராயணன் அந்த பெண்மணி, குஷ்பு இவங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சி நடத்தும்போது கிட்டத்தட்ட அதுக்குள்ள விஷயங்கள் வந்து அதே அளவு ஆபாசங்களாக அதை விட மோசமாகவே இங்கே பேசுகிறாங்க. ஆனால் முழுவதும் இன்னும் நிர்வாணமாக ஆடையை கழட்டலை, அது மட்டும்தான் நடக்கலை. மற்றபடி அங்கே ஆடையை கழட்டிடுவாங்க. சண்டைக்கு போகும்போது அங்கே பாடி கார்டு இருப்பாங்க, அந்த பாடி கார்டு வந்து அடிதடி நடக்காமல் விலக்கி விடுவாங்க. அதையெல்லாம் இங்கே பார்க்க முடியுது, மெதுவாக இங்கே உள்ளே வருது. ஆனால் இன்னும் ஆடையை கழட்டலை. இங்கே ஆடையை கழட்டினா சட்டப்படி கைது செய்யப்படுவாங்க. முழு நிர்வாணத்துக்கு இங்கே அனுமதி இல்லை இந்தியாவில். இல்லைன்னா இவர்கள் அதையுமே செய்ய தூண்டியிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எந்த நாட்டிடமிருந்து எதையெல்லாம் பின்பற்றுகிறோம், எதெல்லாம் சுதந்திரம் என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஸ்பெயினுக்குள்ள மொரோக்கோ மக்கள் ஊடுருவி சென்றது கிட்டத்தட்ட ஒரு படை எடுப்பு அப்படின்னு சொல்லணும். நான் கடைசியாக பதிவு பண்ணும்போது 3000 பேர் ஊடுருவிந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது சரியாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு மேலே மொரோக்கோலேருந்து ஸ்பெயினுக்குள்ளே ஊடுருவிருக்காங்க 1.5 நாளில். 60,000 பேருங்கிறது நினைத்து பார்க்க முடியாத விஷயம். இது கிட்டத்தட்ட படையெடுப்புன்னு தான் சொல்லணும். ஸ்பெயினுக்கு வந்து அந்த பகுதியிலிருந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 100 பேர் ஊடுருவி வருவாங்க. 1.5 நாள் கணக்கு போட்டால் 150 பேர் ஊடுருவி வரலாம். இது வந்து இயல்பான ஒன்று. 150 பேர் ஊடுருவி உள்ள வருது, வேலை தேடி அவர்களை மறித்து திரும்ப அனுப்புவது, இது தொடர்ச்சியாக அங்கே நடக்குது. 150 பேருங்க 60,000 பேருக்கு மேலங்க. எவ்வளோ பெரிய வித்தியாசம் நடந்திருக்கு. இதை ஏன் நடந்ததுன்னு பார்க்கணும். நிச்சயமாக இன்னைக்கு ஸ்பெயினில் என்ன குரல் எழுதுனா, இதற்கு பின்னணியில் இஸ்ரேலும் மொசாத்தும் இருக்கு. மொசாத் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கண்டன குரல்கள் ஸ்பெயின் மற்றும் அரபிய இஸ்லாமிய நாடுகளில் இந்த குரல் எழுது. இதுக்கு வந்து ஆதாரமாக சில சொல்றாங்க. முதல்ல வந்து இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லேயே, பொதுவாக உலக நாடுகள்லேயே இஸ்ரேலை மிகவும் கண்டிக்கும் நாடு ஸ்பெயின். அதே சமயத்தில் பாலஸ்தீனத்தை மிகவும் ஆதரிக்கும் நாடு, காசாவை மிகவும் ஆதரிக்கும் நாடு ஸ்பெயின். சமீபத்தில் போன வாரத்தில் ஒரு காசா சின்ன பெண் இந்த மாதிரி எங்களால் பள்ளியில் படிக்க முடியல, பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு, அதை வந்து ஸ்பெயின் அதிபர் எடுத்து பேசி, விரைவில் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும், நீ நல்லா படிப்ப, அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் அப்படின்னு ஸ்பெயின் அதிபர் பேசியது வந்துச்சு. பாலஸ்தீன சுவர்களில், காசா சுவர்களில் மிக அதிகமாக ஸ்பெயின் அதிபரின் புகைப்படத்தை வரைவது அவர்கள் வழக்கம். அவர் வந்து இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லுவார். அதே சமயத்தில் இந்த காசா மீது தாக்குதலை கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ளாத நபர் இந்த ஸ்பெயின் அதிபர். இவங்க என்ன ஆதாரம் காட்டுறாங்க அப்படின்னா, இன்றைய இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகுடைய மகன் சில வருஷத்துக்கு முன்னால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதில் என்ன அவர் எழுதியிருந்தார்னா, ஸ்பெயின் வந்து காசாவையும் மேற்கு கரையும் பார்ப்பதற்கு முன்னால சியூட்டா மற்றும் மெலிலா இந்த நகரங்களில் உள்ள பிரச்சனையை பார்க்கணும், இது வந்து மிக மோசமானது, ஸ்பெயினுடைய ஏகாதிபத்தியத்தை இது காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை அவர் எழுதியிருந்தார். அதை இன்னைக்கு போட்டு காட்டுறாங்க. இன்னைக்கு பிரச்சனை நடந்த இடம் சியூட்டா தான். அது என்ன, சியூட்டா மற்றும் மெலிலியா வந்து காசா மேற்கு கரை போன்றது அப்படின்னா, இந்த சியூட்டாவும் மெலிலா என்ற நகரமும் ரொம்ப சின்ன நகரம். சியூட்டா வந்து 18.5 சதுர கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த மெலிலா 12.3 சதுர கிலோமீட்டர் தான் இருக்கும். இது மொரோக்கோ நாட்டை ஒட்டி இருக்கும் நிலப்பகுதி. இந்த 2 நகரமே. இது வந்து மொரோக்கோ வந்து ஆப்பிரிக்கா நாடுகள், நிலப்பரப்புல ஆப்பிரிக்காவாக இருக்கும், மதத்தில் அரபு நாடாக இருக்கும் மொரோக்கோ. இந்த 2 நகரமும் மொரோக்காக்கு சொந்தமானதுன்னு சொல்லி மொரோக்கோ சொல்லுவாங்க. ஆனால்
ஸ்பெயினுடைய நிர்வாகத்தின் கீழ் இந்த ரெண்டுமே வரும். சில வருஷத்துக்கு முன்னால முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பில் இருந்த நகரம் மெலிலா மற்றும் சியூட்டா. 1995க்கு பிறகு நினைக்கிறேன் அந்த இரண்டு நகரமும் தன்னிச்சையாக அவர்களை நிர்வாகம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஸ்பெயினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் சொல்லி அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ரெண்டு நகரமும் இருப்பது மொரோக்காவை ஒட்டி. மொரோக்கா ஒரு காலமும் அந்த ரெண்டு நகரத்தையும் ஸ்பெயினுடைய ஆதிக்கத்தின் கீழுள்ள நகரம் என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் ஸ்பெயின் வல்லரசு ஒரு காலத்தில் மிகப்பெரிய வல்லரசு. இன்னைக்குமே மொரோக்காலாம் ஸ்பெயின்கிட்ட போய் நிற்க முடியாது, மிகப்பெரிய வல்லரசுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியாம அந்த மக்கள் ஆனால் ஸ்பெயினோடு இணைந்து வாழ்வதை விரும்புவாங்க. ஏன்னா மொரோக்காவுடைய பொருளாதாரத்தை காட்டிலும் ஸ்பெயினுடைய பொருளாதாரம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதாரம் வளமான பொருளாதாரம். அதனால அந்த மக்கள் அந்த ஆக்கிரமிப்பின் கீழ் இருப்பதை மகிழ்ச்சியோடு அதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள்ள இந்த மொரோக்கோ மக்கள் பிற அரபு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் மக்கள் ஊடுருவி செல்வதற்கு இந்த நிலப்பகுதி உபயோகப்படும். முதல்ல இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாமே ஊடுருவ வேண்டியவர்கள் இந்த மொரோக்கோக்கு அதுக்கப்புறம் நீந்தி ஒரு 5 மணி நேரம் நீந்தணும். கடல்ல நீந்தி இந்த சியூட்டாவோ மெலிலாவோ சென்று அதுக்கப்புறம் ஸ்பெயினுக்கு போறது எளிது. ஸ்பெயினுடைய முக்கிய நிலப்பகுதி மெயின் லேண்ட் அப்படிம்பாங்க, அங்க போவது எளிது. அங்க போயிட்டு ஸ்பெயின்ல வாழலாம், பொருளாதார உச்சத்தில் உள்ள நாடு. அதை தாண்டி எந்த ஐரோப்பிய நாட்டுக்கு, இத்தாலி உட்பட அவங்க போயிடலாம். இது இந்த பகுதி அப்படிதான் பயன்பட்டதுக்கு. இதுதான் இதோட பிரச்சனை. இதை தான் காசா மற்றும் மேற்கு கரைக்கு சம்பந்தப்படுத்தி இஸ்ரேல் பிரதமருடைய மகன் சில வருஷத்துக்கு முன்னால எழுதுனது. இந்த 1.5 நாள்ல, அதாவது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஊடுருவல் நடந்துச்சு. 1.5 நாள்ல 150 பேர் இதை போன்றவர்கள் ஸ்பெயினுக்குள் ஊடுருவிந்தால், இந்த சியூட்டாக்குள்ள ஊடுருவிந்தால் அது சாதாரண விஷயம். 60,000 பேர் ஊடுருவிக்காங்கன்னா இதுக்கு பின்னணியில நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். ஸ்பெயின் உளவுத்துறை தோல்வின்னு சொன்னோம். இந்த வியாழக்கிழமைக்கு முன்னால ஸ்பெயின் வலைதளங்கள்ல, அதாவது வாட்ஸ்அப், பொதுவாக வாட்ஸ்அப் மற்ற இந்த சமூக வலைதளங்கள்ல ஸ்பெயின் இதை போல அகதிகளை வரவேற்க தயாரா இருக்கு, அங்க ஆள் பற்றாக்குறையா இருக்காங்க, செய்ய வேண்டிய காரியம் இந்த மொரோக்கோல எப்படியாவது சியூட்டாக்கு சென்றால் போதும், அங்க முழு வரவேற்பு கொடுத்து ஸ்பெயினுக்குள் அழைத்து கொள்வார்கள். தேவைப்பட்டா ஸ்பெயின்ல நீங்க வேலை செய்யலாம், பிடிக்கலனா ஐரோப்பிய நாட்டுக்கு போயிடலாம். நீங்க வெறும் கைகளில் சென்றால் போதும், ஒண்ணுமே வேண்டாம், நீச்சல் அடிக்கிற திறமை இருந்தா போதும், எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும், அங்க வரவேற்க தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு போலியான தகவல் சரமறையா பரவி இருக்கு. இதுக்கு மொரோக்கோ காவல்துறையினருமே உடந்தையா இருந்திருக்காங்க. மொரோக்கோ காவல்துறையுமே இந்த வதந்தியை பரப்பியிருக்காங்க. இந்த வதந்தியை பத்தி கேட்டதற்கு இது வதந்தி இல்லை அப்படின்னு உண்மையே சொல்லலை. அப்போ இந்த மக்கள் உண்மை என்று நினைச்சு அதை எதையுமே எடுத்துக்கல, காசு பணம் உணவு எதையுமே எடுத்துக்காம அங்க ஸ்பெயின் இருகரம் நீட்டி வரவேற்குது. போனா போதுன்னு சொல்லி அந்த காவல்துறையும் உடந்தையா இருந்தனால இத்தனைக்கும் அந்த எல்லை பகுதியை ஸ்பெயின் மிக பலமாக கண்காணிக்கிறது. பலமான கோட்டை, அதை தாண்டி உள்ள வர முடியாதனால ஸ்பெயின் பில்டப் பண்ற நேரத்தில் 60,000 பேருக்கு மேல நீச்சல் அடிச்சு 1.5 நாள் போயிட்டாங்க. 60,000 பேர். இது மிகப்பெரிய உளவுத்துறை தோல்வி ஸ்பெயினுக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய வதந்தி இங்க மொரோக்கோல பரவிட்டு இருக்கு. ஸ்பெயின் அதை தெரியாம உணராம இருந்தது. இப்படி எல்லையை விட்டு கொடுத்தது மிகப்பெரிய தோல்வியா பார்க்கப்படுது. இங்கதான் இஸ்ரேல் உளவுத்துறை மொசாத் கணக்கச்சிதமாக காரியத்தை செய்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்பெயின்ல ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அக்டோபர் 7 எப்படி இஸ்ரேலுக்குள்ள இத்தனை பேர் 5,000 பேர் ஊடுருவி போனாங்கன்னா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ 5,000 பேர் ஊடுருவி சொல்ற, 60,000 பேர் ஒரு நாட்டுக்குள்ள வந்துட்டாங்களே அப்படிங்கிற கேள்வி கேட்கிற ஒரு பரிதாபமான சூழலுக்கு ஸ்பெயின் போயிருக்கு. உள்ள வந்தவங்க 60,000 பேர் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் போன நேரத்தில் அங்க அதுக்கப்புறம் அங்குள்ள காவல்துறையினர் ஸ்பெயின் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்ட சியூட்டால மிக கடுமையான தாக்குதல்,
கைது நடவடிக்கைலாம் பார்த்து பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம் என்று உணர்ந்து இன்னைக்கு வந்த 60,000 பேர்ல 90% திரும்ப போயிட்டாங்க. வலுக்கட்டாயமாக அடித்து விரட்டப்பட்டிருக்காங்க, இல்லை அவங்களே திரும்பியும் போயிட்டாங்க வாகன வசதியாக செஞ்சு கொடுத்து. ஆனால் இந்த கலவர ஊடுருவல் முயற்சியில் ஸ்பெயின் தரப்பு அந்த பக்கத்தில் மட்டும் இப்படி வந்தவங்க 67 பேர் பரிதாபமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. மொராக்கோ பகுதியில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இன்னும் தெரியல. மொராக்கோ அதை சொல்லலை. ஆனால் ஸ்பெயினில் அங்கே மட்டும் 67 பேர் சியூட்டால கடல்கள் நீந்தி வரும்போதுன்னு சொல்லி பரிதாபமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சது. ஸ்பெயின் அதிபர் அந்த சியூட்டாக்கு பார்த்து குறிப்புகள்லாம் கொடுத்து இராணுவத்தையெல்லாம் இறக்கி எல்லாத்தையும் விரட்டி அடிச்சாங்க. ஆனால் இது உலகத்துக்கு முன்னால மிகப்பெரிய ஸ்பெயினுடைய தோல்வியை எடுத்து காட்டிடுச்சு. ஒன்று இந்த ஏகாதிபத்தியம், இந்த சியூட்டா மெலிலா ஸ்பெயினுடைய ஆக்கிரமிப்பு கீழே இருக்குன்னு சொல்லி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தாண்டி தாங்கள் ஒரு வல்லரசு, ஸ்பெயின் வல்லரசு எல்லையை பயங்கரமா பாதுகாக்கணும்னு சொல்லும்போது 60,000 பேர் ஊடுருவி உள்ள போனது 1.5 நாளா போயிருக்கும் போது அவர்கள் விட்டு கொடுத்தது ஸ்பெயினுடைய ஒரு இயலாத தனத்தை அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இத்தாலி பிரதமர் மெலோனி கூட அவங்க கூட அநேக ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாங்க. ஸ்பெயின்ல இருந்து இத்தாலிக்குள்ள வேலைக்கு வரலாம், அதெல்லாம் ரத்து பண்ணாங்க. ஏன்னா இப்படி ஊடுருவல் அதிகமானால உலக அரங்கிலேயே ஸ்பெயினுடைய இந்த இருநகர ஆக்கிரமிப்பு, அவர்களுடைய இயலாத தனம் எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டது இந்த ஊடுருவல் முயற்சியால. அவர்களையே அவர்களால் பார்த்து கொள்ள முடியல. இந்த நிலையில இவங்க எப்படி இஸ்ரேலுக்கு அறிவுரை சொல்லலாம்? இந்த அக்டோபர் 7 ஊடுருவுக்கெல்லாம் மிகப்பெரிய அறிவுரையை ஸ்பெயின்ல சொன்னாங்க. உன்னையே உன்னால பார்க்க முடியல, நீ எப்படி எங்கிட்ட பேசுற என்பது போல இந்த காரியம் அமைஞ்சது. அதை தாண்டி மிதவாத கொள்கை, பொதுவாக இந்த பாலஸ்தீனியர் மீது மிதவாத கொள்கையை வைத்திருந்தால் இதை போல ஊடுருவல் நடக்கும். நீ இந்த காசா மீது மிகப்பெரிய மிதவாதமா இருந்தனால தான் 60,000 பேர் இஸ்லாமியர்கள் எல்லாமே ஊடுருவி, மொராக்கோல போனவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் தான், ஊடுருவி படையெடுப்பே நடத்திட்டாங்கன்னு சொல்லி பேசுவது போல கிட்டத்தட்ட அந்த ஸ்பெயின் அதிபருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியாக இந்த சம்பவம் அமைஞ்சது. திருப்பி போயிட்டாங்க. ஆனா இந்த சம்பவம் பேசும் பொருளாக ஸ்பெயினுக்குள்ள உலக அரங்கில் ஸ்பெயினை பற்றி அமைந்து விட்டது. அதுதான் சொல்லுவது, எப்பொழுதுமே இஸ்ரேல்கிட்ட விளையாடக்கூடாது, குறிப்பாக மொசாத்திடம் விளையாடவே கூடாது. சரியான நேரம் பார்த்து மிக சரியா காரியத்தை செஞ்சு காட்டுவாங்க. அது புலப்பட்டிருக்குதுல. அடுத்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல அந்த மக்கள் ஒரு தேர்தலுடைய பிரச்சனையை பற்றியும், மேலும் அவர்களுக்கான மின்சாரம் சரியாக இல்லை, கோதுமை மாவுகள் கிடைப்பதில் போராட ஆரம்பிச்சாங்கன்னு பேசியிருந்தேன். அந்த போராட்டம் வலுவிழந்து போவது போல இன்னைக்கெல்லாம் தோன்றுது. அதுக்கு முக்கியமான காரணம் இணையதளத்தை முற்றாக துண்டிச்சிட்டாங்க. இன்டர்நெட்டுங்கிறது அங்கே இல்லவே இல்லை. அதனால எந்தவித பெரிய அந்த வதந்திகள் செய்திகள் பரவாம அந்த போராட்டம் வலுவிழந்து விட்டது. அதை தாண்டி மிக கொடூரமாக ஒடுக்கிட்டாங்க. ஒரே நாளில் 30 பேர்த்த சுட்டுக் கொண்டாங்க. மொத்தமாக 80 to 90 பேர் ஒட்டுமொத்தமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. எண்ணற்ற பேருடைய சடலங்கள் காணவில்லை என்ற புகார் இருக்கு. ஆக மொத்தம் அந்த போராட்டம் வலுவிழந்து போயிருக்கு. ஈரான் பாகிஸ்தான் இரண்டும் வேறல்ல. பொதுமக்கள் இப்படி போராடும் போது, அந்த ஆட்சிக்கு எதிராக போராடும் போது இணையதளத்தை துண்டித்து முற்றாக உலகோடு தொடர்பு கொள்ளாதபடி, அவருடைய செய்திகள் அவர்களுக்கிடையே பரவாதபடி மிக சரியாக அந்த காரியத்தை செய்து கொடூரமாக மக்களை சுட்டுக் கொன்று அந்த போராட்டத்தை முடக்கிடுறாங்க. இதை பற்றி எந்த உலகமும் எதுவுமே பேசுவதில்லை. இப்படி பரிதாபமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஈரானுடைய மக்கள், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ள மக்களுடைய பரிதாபமான வாழ்க்கை இந்த நொடிப்பொழுதும் தொடர்கிறது. ஈரானிலும் சரி, அந்த பாகிஸ்தான் காஷ்மீரிலும் சரி, அந்த போராட்டம் வலுவிழந்து போகிறது. காரணம் முரட்டுத்தனமான அடக்குமுறை, கொலைக்கு அஞ்சாத, இனப்படுகொலைக்கு அஞ்சாத அடக்குமுறை மற்றும் அந்த இணையதள துண்டிப்பு. இதை விட உச்சக்கட்ட கொடுமைன்னா வடகொரியாவை சொல்லலாம். இணையதளம்னே இல்லை,
வடகொரியா மக்களுக்கு தெரிஞ்சது பூராமே அந்த அவனுடைய தலைவன் அந்த உருளைக்கிழங்கு குண்டன் தான். வேற யாரையுமே தெரியாது, உலகத்தையே தெரியாது, யூடியூப் தெரியாது, வாட்ஸ்அப் தெரியாது, எதுவுமே தெரியாது, ஃபேஸ்புக் கிடையாது. அவங்களுக்கு கடவுளும் அவன் தான், அவன் குடும்பம் தான். அவங்களுக்கு வேத புத்தகம் மத புத்தகமும் அவன் சொல்வது தான். அவன் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும், வேற எந்த உலகமும் தெரியாதது போல நடத்துறாங்க. ஆனால் இதை பற்றிலாம் எந்த ஜனநாயக நாடுகள் மக்கள் யாருமே எதுவுமே பேசவில்லை. இந்த மக்களின் பரிதாபமான சூழல் தொடர்ந்து கொண்டே இருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அந்த போராட்டம் வலுவிழந்திருக்கு. வருகின்ற நாட்களில் பார்க்கலாம். ஈரான் மீதான தாக்குதல் இன்றைக்கு காலையில் கூட பதிவு பண்ண இறுதி தாக்குதல் பிரம்மாண்டமாக இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து செய்வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ட்ரம்ப் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார், பாஸ் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இரண்டாம் உலக போர் காணாத அளவுக்கு ஈரானை அழிக்க நாங்களும் இஸ்ரேலும் தயாராக இருந்தோம். ஈரானிடமிருந்து மற்றும் பாகிஸ்தானிடமிருந்து சவுதி அரேபியாவிடமிருந்து இந்த இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டதால் சொல்வதை கேட்டுக்கொள்கிறோம், ஹொர்மோஸை திறக்கிறோம், நியூக்ளியரை கைவிடுகிறோம் என்று அவர்கள் சொன்னதால் அந்த பிரம்மாண்ட தாக்குதலை நான் நிறுத்தி வைத்துள்ளேன். நான் சொன்னதால் இஸ்ரேலும் நிறுத்தி வைத்துள்ளது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு கொடுத்திருக்காரு. வருகின்ற நாட்கள் தான் பார்க்கணும். ட்ரம்ப் ஒன்று பேசும்போது ஒன்று செய்வது இயல்பான காரியமாக இருக்கும். வருகின்ற நாட்கள் என்ன நடக்குன்னு தெரியும். ஆக மொத்தம் இன்றைக்கு ஈரான் மீதான அந்த பிரம்மாண்ட தாக்குதல் இன்னைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானிலிருந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால், தலைமை எடுத்ததால் 1,00,000 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில், பாகிஸ்தான் மதிப்பில் இது மிகப்பெரிய அளவில் போகும். அதாவது 10 பில்லியன் அமெரிக்க டாலரை எழுத்துப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அமெரிக்கிட்ட கேட்டிருக்காங்க. 1,00,000 தடவை எடுத்துடணும். பிரம்மாண்டமான தொகை. இந்திய தொகையிலேயே பாகிஸ்தான் அதை விட பல மடங்கு போகும். நிச்சயமா பாகிஸ்தானுக்குலாம் முரட்டு துணிச்சல் தான் சொல்லணும். இவனுக்கு என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் சண்டை தொடர்ந்து கொண்டே இருக்கு. தினம் தினம் சண்டை தொடர்கிறது. இன்னைக்குமே தொடருது. நாளை இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கலாம், நிற்கலாம், என்ன வேணா நடக்கலாம். இது பாகிஸ்தானுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த லட்சணத்தில் 1,00,000 கோடி ரூபாய் கேட்டது உண்மையாகவே அவனுக்குலாம் உண்மை முரட்டு திணிச்சல் அதிகமாக இருக்குன்னு பதிவு பண்ண முடியும். அதிகாரப்பூர்வமாக கேட்டிருக்காங்க. இன்னும் அமெரிக்காட்டிருந்து இதற்கான பதில் வரல. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பதிவு பண்றேன். காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் பயங்கரமான தாக்குதல்கள் சனிக்கிழமை நடத்தப்பட்டது. 8 பேர் கொல்லப்பட்டாங்க, பயங்கரவாதிகள் உட்பட எண்ணற்ற பேர் காயமடைஞ்சாங்க. இதுல காசால நடந்த அல்லாஸ்கா மாஸ்டர்ஸ் அந்த பெயருள்ள மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான தாக்குதல், மிகப்பெரிய குழியே ஆயிடுச்சு. அந்த பகுதியில் மிக பிரம்மாண்டமான தாக்குதல் நடத்தி உலகம் உற்று நோக்கும் அளவுக்கு சனிக்கிழமை மிக பெரிய தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேலிருந்து. அந்த ட்ரம்பின் மருமகன் ஜாரேத் குஷ்னர்கிட்ட இந்த பாலஸ்தீனம் காசா தரப்பில் கேட்டு நாங்கள் ஆயுதம் ஒப்படைக்கிறோம்னு சொன்ன பிறகும் இப்படி தாக்குதல் தொடருதே, இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்திருக்கேன்னு கேட்டதுக்கு அவர் ஜாரேத் குஷ்னர் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிலிருந்து 8:30 மணிக்கு மேலே எந்தவித தாக்குதலும் நடக்காது, முற்றாக நிறுத்தப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தார் இன்னைக்கு. ஆனால் இன்று மதியம் காசாவில் 2 பயங்கரவாதிகள் காரில் போகும்போது போக 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 ட்ரோன் தாக்குதலுக்குள்ளாகி 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு ஜாரேத் குஷ்னர் சொன்னதை மீறி தாக்குதல் நடந்திருக்கு. வருகின்ற நாட்களில் தெரியும் இஸ்ரேல் எப்படி இந்த தாக்குதலை நிறுத்த போறாங்க, என்று நிறுத்த போறாங்க, என்றைக்கு வெளியே போக போறாங்கன்னா வருகின்ற நாட்களில் தெரியும். ஆனால் இன்றைக்கும் காசா வெஸ்ட் பேங்க்ல தாக்குதல் நடந்திருக்கு. வெஸ்ட் பேங்கை ஆக்கிரமிப்பு பண்ணும் முயற்சியில் தொடர்ச்சியா இருக்காங்க. இன்னைக்கு லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் லெபனான் ராணுவ வீரர்கள் 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது கடைசியா கேட்ட செய்தி. நாளைக்கு இதோடைய முழு விவரம் தெரியும். லெபனான் பிரச்சனையில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவுடைய விஜயம் முடிச்சுட்டு இஸ்ரேலுக்கு திரும்பி வந்துட்டாரு. எந்தவித கைது நடவடிக்கை பிரச்சனை வரல. ஆனால் அந்த அப்படி செய்யவும் முடியாது. இந்த முறை நெத்தன்யாகு அவர்கள் சென்றது அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரம். அதிபர் ட்ரம்பை பார்த்து பேசுறதுக்கு போனாரு. அந்த இறுதி ஊர்வலத்துக்கு, செனட்டர் ஊர்வலத்துக்கு போனாரு. அதை முடித்து திரும்பிட்டாரு.
செப்டம்பர் மாதம்தான் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரத்துக்கு நெத்தனியாஹு அவர்கள் போக போகிறாரு. நியூயார்க்குக்கு தான் மேயராக அந்த மதவெறியன் மம்தானி இருக்கான். அங்கே வந்தால் தான் அவன் கைது பண்ணுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஆக மொத்தம் அமெரிக்கா விஜயம், வாஷிங்டன் விஜயத்தை முடித்து இஸ்ரேல் பிரதமர் திரும்ப வந்துட்டார் இஸ்ரேலுக்கு. மம்தானியுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கனால மொசாத் மிக சரியான நேரத்தில் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். மம்தானியுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அமெரிக்காவில் பெயர்கள் ஏதாவது ஒரு வகையில் கெடுக்கப்பட்டு அவன் பிரச்சனைக்குள்ளே போவாங்க. 100% உண்மை. மொசாத் ஒன்றை நினைத்தால் சரியான நேரத்தில் செய்யாமல் விட மாட்டாங்க. அதை தாண்டி செப்டம்பர் மாதம் நெத்தனியாஹு போகும்போது என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கணும். இன்றைய முக்கியமான உலக செய்திகள் இதெல்லாம். நாளை மற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள்.